கணேஷ், நிர்மலா இவங்க 2 பேரும் இவங்களோட வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்படி வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துல தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இடம்பெற போகுது. அது என்ன சம்பவம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் நிர்மலா அவங்களோட சமையல் அறையில் சந்தோஷமாக சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. கணேஷ் பின்னால் போயிட்டு நிர்மலா நிர்மலா என்று கூப்பிட்றாரு. அதுக்கு எந்த விதமான ஆன்சரும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஓஹோ, மேடம் ஒருவேளை டென்ஷனாக இருக்கிறாங்களோ தெரியான்னு சொல்லி போட்டு அவர் பேத்துறாரு. கணேஷ் அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு. அங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அதை போய் செஞ்சுட்டு வரலான்னு சொல்லி ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறாரு. அப்பப்பப்பா, என்ன ஒரு சூடு வழியில் தலை காட்ட முடியலன்னு சொல்லி போட்டு நிர்மலா நிர்மலான்னு சொல்லி போட்டு வீட்டுக்குள்ளே வராரு கணேஷ். ஆனால் நிர்மலாவோட எந்த ஒரு சத்தத்தையும் காணலை. வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. நிர்மலா மீண்டும் சமையல் அறையில் சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நிர்மலா நிர்மலா என்று சொல்லி போட்டு அப்படியே கணேஷ் கூப்பிட்டே போகிறாரு. ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆன்சரும் இல்லாமல் அவங்க திரும்பவும் அப்படியே சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவருக்கு ஒரு யோசனை வருது. ஆமாம், நம்ம எப்போ நிர்மலாவை பின்னாடி நின்று கூப்பிட்டாலும் அவள் பேசுகிறா இல்லையே, என்ன பிரச்சனை அவருக்கு? ஓஹோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு சொல்லி போட்டு திருப்பவும் நிர்மலா 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 என்று கூப்பிட்றாரு. இப்போ தான் கணேஷ் ரொம்ப மன உடைஞ்சு போய் உட்காந்துட்டாருங்க. கணேஷுக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்னண்டாக்கா, நிர்மலாவுக்கு காது கேட்குதில்ல. இந்த பிரச்சனையை அவகிட்டே நேரடியாக கேட்டால் அவள் டென்ஷன் ஆயிடுவா. என்ன பண்ணலாம்? கணேஷ் உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியரை நாடி இருக்கிறாரு. அங்கே போயிட்டு டாக்டர், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது டாக்டர். என்னோடய மனைவிக்கு கொஞ்சம் காது கேட்குதில்ல டாக்டர். நான் எப்போ பின்னாடி நின்று கூப்பிட்டாலும் அவள் பேசுகிறா இல்லை டாக்டர். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன் இவருக்கு காது கேட்குதில்லன்னு சொல்லி டாக்டர். அதான் ஒரே டென்ஷன் ஆகிருக்கு டாக்டர். அதை அவகிட்ட கேட்டால் அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவா டாக்டர். இதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று வழி இருக்குதான்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, ஓகே கணேஷ், நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களோட பிரச்சனை எனக்கு புரியுது. ஆமாம், இது எத்தனை நாளாக இருக்குது? இப்போது ஒரு 2-3 நாளாக தான் டாக்டர் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஓகே, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் வளமையாக பின்னாடி 2 எவ்வளோ தூரத்துலேருந்து கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை போய் வீட்டில் கூப்பிடுங்க. அதுவும் கேட்கலனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கூப்பிட்டு பாருங்கள். அதுவும் கேட்கலனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கூப்பிடுங்க. அதுவும் கேட்கலனா அப்படியே கிட்ட போயிட்டு அவ தொட்டு பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்றத நீங்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு கோல் தாங்கன்னு சொல்லி போட்டு டாக்டர் அப்படியே அவருடைய மொபைல் நம்பரை கொடுக்குறாங்க. டாக்டரை சந்திச்சுட்டு கணேஷ் அப்படியே வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு. சரி, ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரியே செக் பண்ணிடலாம். நிர்மலா, நிர்மலா நிர்மலா கேட்குது இல்லையே, இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் பார்ப்போம். ஐயோ, நிர்மலாவுக்கு கேட்குது இல்லையே, திருப்பி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கூப்பிட்டு பார்க்கலாம். நிர்மலா நிர்மலா இதுவும் கேட்கல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் கூப்பிட்டு பார்க்கலாம். நிர்மலா காதுக்குள்ளேயே போய் கூப்பிட்டு பார்க்கலாம். நிர்மலா சரி, தொட்டு பேசலாம். நிர்மலா. அந்த நேரத்தில் தான் கணேஷுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுங்க. அது என்ன அதிர்ச்சின்னு சொன்னாக்கா, நிர்மலா உடனே, ஏங்க உங்களுக்கு காது கேட்குறது இல்லையாங்க? அதான் பின்னாடி நின்று கூப்பிட்டீங்க, ஓம்னு சொன்னேன். திருப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து கூப்பிட்டீங்க, அதுக்கும் ஓன்னு சொன்னேன். அதை விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து கூப்பிட்டீங்க, அதுக்கும் ஓன்னு சொன்னேன். திரும்ப தொட்டு கூப்பிட்றீங்க, ஏங்க உங்களுக்கு காது கேட்குறது இல்லையான்னு சொல்லி போட்டு மனைவி கணவனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி அப்போ தான் கணேஷுக்கு தெரியுது பாருங்க. இதை கேட்ட கணேஷ் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டாருங்க. ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஐயையோ, காது கேட்காத பிரச்சனை எனக்கா இருக்குது. அப்படின்னா நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நிர்மலா ஓம் ஓம்னு சொல்லியிருக்கிறா, நம்ம காதுக்கு தான் அது விழலை. ஐயையோ, இது தெரியாமல் போச்சு. இது தெரியாமல் நம்ம மனைவியை வேறு தப்பாக நினச்சிட்டோமே. அப்படின்னா காது கேட்காத பிரச்சனை எனக்கா இருக்குது இப்படின்னு சொல்லி கணேஷ் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படியே மன உடைஞ்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாருங்க. இதாங்க வாழ்க்கை. நம்ம அடுத்தவங்ககிட்ட இருக்கிற வீக்னஸை மட்டும்தான் பார்ப்போமே தவிர நமக்குள்ளே ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்றதை நம்ம எப்போதுமே யோசித்தது கிடையாதுங்க. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ஒரு கதைக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் இந்த கதையை பிடிச்சிருந்தா
ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி.